இங்கே ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் கனவுல ஏதோ ஒரு அழகி ஒரு இளவரசி படுத்திருக்க மாதிரி இருக்குது. அவள் கிட்டக்க கிஸ் பண்ண போகிறான். டக்குன்னு அவனுக்கு தலைவலி வந்து எழுந்திரிச்சிடறான். இந்த கனவு அடிக்கடி இவனுக்கு வருது. அப்போ டக்குன்னு வக்கீல்கிட்டருந்து ஒரு ஃபோன் வருது. அவங்க மாமா ஒருத்தர் வாரிசு இல்லாமல் செத்து போனதுனால அந்த வில்லா ஒன்று அவனுக்கு வர வேண்டியதாக இருக்குது. நீ வந்து டாக்குமெண்ட்டை முடிச்சுக்குப்பான்னு சொல்லி டாக்குமெண்ட்டை முடிச்சுட்டு அன்றைக்கி ராத்திரி அந்த வில்லாவுக்கு போகிறான். அந்த வில்லாவில் போய் அன்றைக்கி நைட்டு தூங்கும்போது அதே கனவு திருப்பி வருது. ஆனால் இந்த வட்டம் அவனால் அந்த இளவரசியை நெருங்க முடியுது. நெருங்கி அவன் கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணதும் அந்த இளவரசியை முடிச்சிடுறான். முடிச்சு அவனை பார்த்து, இந்த கட்டடத்தோட பேஸ்மெண்ட்டில் தான் என்ன ஒரு பூதம் அடைச்சி வச்சிருக்கு, என்னை காப்பாற்று அப்படின்றான். உடனே அந்த வீடு ஃபுல்லாக அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடுறாங்க. தேடி ஒரு பழமையான புத்தகத்தை ஒன்று எடுக்கிறாங்க. அதில் இந்த கீழே இருக்க பேஸ்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த ஹீரோவோட குடும்பத்தில் இருக்க யாராவது ஒருத்தவங்க ரத்தம் வேணும்னு சொல்லி போட்டிருக்கு. உடனே ஹீரோ அந்த ரத்தத்தை கொடுத்து கீழே போகிறான். பேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ வழிகளை தாங்கி போயிடுறான். போய் பார்த்தா உண்மையிலே அந்த பிரின்சஸ் பக்கத்தில் அந்த பூதம் இருக்குது. அந்த பூதத்திலிருந்து எப்படி அந்த பிரின்சஸை காப்பாற்றுறாங்க, என்ன நடந்துச்சு?